தேவையில்லாத ஒரு விஷயம். அதாவது ஒரு அவைக்குள்ள முன்னாடி பின்பற்றினதை மாற்றணுமா, புதுசாக ஒரு விதியை உருவாக்கணுமா, புதுசாக ஒரு பாடலை கொண்டு வர, இது எல்லாமே ஒரு அரசு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். சரி, அதில் நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு அதிகாரம் செலுத்துவதற்கு ஒன்றும் இல்லை. ஒரு அரசு இதுதான் முடிவுன்னு அறிவிச்சிருச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் அவர் வேலை. அப்படி ஃபாலோ பண்ணாமல் அவர் மீறினார்னா அது ஏற்கப்படாது அப்படிங்கிறது பல முறை உணர்த்தப்பட்டு விட்டது. இப்போ அவர் ஃபாலோ பண்ணாமல் என்ன பண்ணார், தன் விருப்பப்படி பேசினார். அவை குறிப்பில் ஏறிச்சா இல்லை, அவர் அவர் உரை தானே, அவர் சொன்ன மாதிரி, ஸ்ரீராம் சொன்ன மாதிரி, அது ஆளுநர் உரை, ஆளுநர் உரை தானே. நான் சொன்ன விஷயத்தை எப்படி அவை குறிப்பில் ஏற்றாம விட்டீங்கன்னு அவர் தன்னுடைய அதிகாரத்தை காட்டியிருக்கலாமே, ஏன் காட்ட முடியல? இன்னைக்கு வரைக்கும் ஏன் காட்ட முடியல? வருஷம் 2 ஆகி போச்சே, ஏன் காட்ட முடியல? காட்ட முடியாது. அப்போ அவ்வளவு அந்த லிமிட் அவருக்கே தெரியுது, அதை தாண்டி போக முடியாது. இந்த முறை அப்படி பேசி திரும்பி அவங்க மாத்திருவாங்க, அவை குறிப்பில் ஏறாதுன்னு தெரிஞ்சதுனால தான் உரைக்குள்ளே போகாம எஸ்கேப் ஆயிட்டார். அப்போ ஆளுநருக்கு சட்டம் என்ன வரையறை கொடுத்திருக்கிறதோ அதன்படி அவர் நின்னுட்டார்னா பிரச்சனை கிடையாது. உரையை வாசிக்க விருப்பம் இல்லை என்பதுதான் உங்க புரிதல். அதனாலதான் அவர் என்ன சொல்றேன், அந்த உரையின் மீது 1000 விமர்சனங்கள் யாருக்கும் இருக்கலாம். அதிமுகவுக்கு இருக்குது சொல்றாங்க, அண்ணாமலைக்கு இருக்குது சொல்லலாம். ஆனால் ஆளுநர் அண்ணாமலை இல்லைல்ல, கமலாலயம் ராஜ்பவன் இல்லைல்ல, ராஜ்பவன் வேற கமலாலயம் வேற அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கணும், ஆனால் அப்படி இல்லை. அண்ணாமலை செய்ய வேண்டிய விஷயத்தை ஏன் ஆளுநர் செய்யறாரு? அந்த உரையின் மீது விமர்சனம் இருந்தால் அது அண்ணாமலை பேசுவார். ஆனால் ஆளுநருக்கு விமர்சனம் இருக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும்? ஆளுநருக்கு எப்படி அதுல விமர்சனம் இருக்க முடியும்? என்ன உரை தயாரிக்கப்படுதோ அதை வாசிச்சுட்டு போக வேண்டியது உங்க வேலை. அதை வாசிச்சுட்டு போக வேண்டியது மட்டும்தான் உங்க வேலை. அதுல விமர்சனம் உங்களுக்கு கிடையாது, அதுல திருத்தம்லாம் நீங்க செய்ய முடியாது. அப்படி திருத்தம் செய்ய உங்களுக்கு அதிகாரம் இருந்தா உங்கள்ட்ட தான் அந்த உரை வருது, நீங்க அங்கேயே திருத்தி அனுப்பியிருப்பீங்க. திருத்தெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. கையெழுத்து போட்டு அனுப்பிட்டு படிச்சுட்டு போகணும். படிச்சுட்டு போக உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க படிக்காம கூட போலாம், வராம கூட போலாம். அவை நடக்கும், உங்களுக்காக அவை நடக்காமல் இருக்காது, காத்திருக்காது. அப்போ அதிகாரம் தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்குது. அப்படி இருந்தும் அவர் திட்டமிட்டு சேட்டை பண்றாரு.